கர்த்தரை தெய்வமாக கொண்டோ இதுவரையில் வெட்கப்பட்டதில்லை. ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் வெளியேறப்பட்ட நாமத்தினாலே உங்கள் யாவருக்கும் என் அன்பின் ஸ்தோத்திரத்தை இந்த காலை வேளையில் உங்களுக்கு தெரியப்படுத்துகிறேன். கலாத்திற்கு எழுதின நிருபம் 1ஆம் அதிகாரம் 24வது வசனத்திலே வாசிக்கின்றோம். என்னை பற்றி தேவனை மகிமைப்படுத்தினார்கள் என்று சொல்லி பார்க்கிறோம். கிறிஸ்துவுக்குள் அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, இங்கே எதற்காக தன்னை பற்றி தேவனை மகிமைப்படுத்தினார்கள் என்று சொல்லி அப்போஸ்தலனாகிய பவுல் இங்கே குறிப்பிடுகிறார். முன்னே நம்மை துன்பப்படுத்தினவனை தான் அழிக்க தேடின விசுவாசத்தை இப்பொழுது பிரசங்கிக்கிறான் என்பதை மாத்திரம் அவர்கள் கேள்விப்பட்டவர்களாக, எத்தனை பெரிய சாட்சி இது! யூத மத வைராக்கியம் கொண்டிருந்து கிறிஸ்தவர்களை துன்புறுத்தும்படியாக அனுமதி பெற்று தமஸ்குவை நோக்கி பயணித்த சவுலை ஆண்டவர் வழியிலே சந்திக்கிறார். சவுலை, சவுலை, நீ ஏன் என்னை துன்பப்படுத்துகிறார் என்று. சவுல், ஆண்டவரே நீர் யார் என்ற பொழுது, நீ துன்பப்படுத்துகிற கிறிஸ்து நானே என்று சொல்லி அந்த பதிலை கேட்டு தன்னுடைய வாழ்க்கையில் நிலைந்து தடுமாறி போன பொழுது தன்னுடைய பார்வையும் முற்றிலுமாக இழந்தவனாக கையிலாக கொடுக்கிறவர்களுடைய உதவியினால் அவர் அங்கே நடத்தப்படுகிறார். அந்த இடத்துல ஆண்டவருடைய அந்த தொடுதலை உணர்ந்ததான சவுலுக்கு தொடர்ச்சியாக அவருடைய அந்த அழைப்பை குறித்ததான காரியங்கள், அந்த தரிசனத்தை ஆவியானவர் தாமே உணர்த்தி காண்பிக்கிறார். அன்றிலிருந்து சவுலுடைய வாழ்க்கை முற்றிலுமாக மாறினது. அவர் ஆண்டவருக்கு ஒரு உண்மையுள்ளவராக, ஆண்டவருடைய சித்தத்தை செய்யும்படியாக அவர் தீர்மானம் எடுக்கிறதை நாம் பார்க்கிறோம். இந்த பவுல் தான் கலாத்திற்கு எழுதுகிறதான அந்த நிருபத்தை அவர் எழுதுகிறார். இதில் அவர் சொல்லுகிறதான பொழுது, என்னால் பிரசங்கிக்கப்பட்ட சுவிசேஷம் மனுஷருடைய யோசனையின்படி ஆனதல்ல, அதை நான் ஒரு மனிதரிடமிருந்தும் பெற்றுக்கொள்ளவில்லை, அதை இயேசுவே எனக்கு வெளிப்படுத்தினார் என்று சொல்லி மிகவும் உறுதியாக அவர் சொல்லுகிறார். தான் யூத மார்க்கத்தில் காணப்பட்ட பொழுது பிதாக்களுடைய அந்த பாரம்பரிய அந்த நியாயங்களுக்காக மிகவும் பக்தி வைராக்கியம் உள்ளவராக அவன் இருந்தார் என்று சொல்லுகிறார். ஆனாலும் தன் தாயின் வயிற்றில் இருந்தது முதல் தன்னை பிரித்தெடுத்து தம்முடைய கிருபையால் அழைத்த தேவன் நம்முடைய குமாரனை பிரஜாதிகளிடத்தில் சுவிசேஷமாய் அறிவிக்கும்படி அவரை தனக்குள் தந்த பொழுது தான் தன்னுடைய அந்த சுயத்தோடு கூட யோசனை பண்ணாமல், மற்ற அப்போஸ்தலரையும் நாடாமல் அரபு தேசத்துக்கு சென்று தனித்திருந்து விட்டு மறுபடியும் தமஸ்குவுக்கு அவர் திரும்பி வந்ததாக அவர் சொல்லுகிறார். கிருபையா தனக்கு கிடைத்ததான அந்த சுவிசேஷத்துக்கு அவர் உண்மையாக இருக்க அவர் முயற்சித்ததை கொடுத்து இங்கே சொல்லுகிறது என பார்க்கிறோம். அன்பான தேவனுடைய பிள்ளைகளை, இந்த தேவன் நம்மையும் தம்முடைய பணியை செய்யும்படியாய் அவர் அழைத்திருக்கிறார். அப்படி இருக்கும் பொழுது இந்த பணியை நாம் யாரை பிரியப்படுத்த செய்ய போகிறோம் அல்லது செய்து கொண்டிருக்கிறோம்? நம்மை அழைத்த தேவனையா அல்லது மனிதர்களை பிரியப்படுத்தும்படியாக நாம் செய்து கொண்டிருக்கிறோமா? சுவிசேஷத்தை அறிவிக்கிறவர்களாய் காணப்படுகிறோமா? இன்று சுவிசேஷம் அறிவிக்கப்படாத பல இடங்கள் இன்னமும் காணப்படுகிறது. இயேசு என்றால் என்ன என்று சொல்லி அநேகர் கேட்போரும் காணப்படுகிறார்கள், அறியாதவர்களும் உண்டு. அவர்களுக்கு இயேசுவை வெளிப்படுத்தி காட்ட வேண்டும். அவரை குறித்து அறிவிப்பதுதான் நம்முடைய கடமையாக காணப்படுகிறது. எந்த விதத்திலும் இயேசுவை மெய்யான தெய்வம், அவரை சகலவற்றையும் ஆளுகிறவர், சர்வாதிபதி என்று சொல்லி ஜனங்களுக்கு சொல்லுகிறவர்களாக, போதிக்கிறவர்களாக இயேசுவை வெளிப்படுத்தி காண்பிக்கும்படியாக தான் கர்த்தர் நம்மை தெரிந்து கொண்டிருக்கிறார். இதை அறிந்தவர்களாக, உணர்ந்தவர்களாக அவருடைய சித்தம் செய்யும்படியாய் தேவனுடைய கரத்தில் இந்த காலை பொழுது நம்மை அர்ப்பணிப்போம். தேவ கிருபையும் சமாதானமும் உங்கள் அனைவரோடும் கூட இருப்பதாக. ஜெபிக்கலாமா? நேசிக்கிற அன்பின் பிதாவே, தகப்பனை ஆசீர்வதிக்கப்பட்ட அந்த காலை வேலைக்காக நாங்கள் நமக்கு நன்றி செலுத்துகிறப்பா. உண்மை யார் என்று சொல்லி அறியாத ஜனங்கள் திரளாய் காணப்படுகிறார்களே, அவர்களுக்கு உம்முடைய சுவிசேஷத்தை அறிவிக்க, உம்முடைய அன்பின் நற்செய்தி அறிவிக்க தகப்பனே, இந்த தம்முடைய பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் நீர் பயன்படுத்துவீராக. தாவது விதத்தில் ஆண்டவரே, எப்படியாவது இயேசுவை குறித்து சொல்லுவதற்கு
தகப்பனை தம்முடைய பிள்ளைகளை ஒரு கருவியாக எடுத்து பயன்படுத்துவீராக இந்த கரத்தில் அர்ப்பணிக்கிறோம். இயேசு நாமத்தில் ஜெபிக்கிற நல்ல பிதாவே, ஆமென், ஆமென். இரவு முழுவதும் பிரயாசப்பட்டும் நிரம்பாத என் படகை நிரப்பிவிட்டாரே. ஆராதிப்போமே அவரை.